வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டினா எங்கள் ஹோஸ்ட் காலையிலேருந்து எல்லாருமே இந்த நியூஸை தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜானதன் மேஜர்ஸ் கேங்கா நடிச்ச நம்ம ஜானதன் மேஜர்ஸை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி மார்ச்சில் அரெஸ்ட் பண்ணாங்களா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அந்த அரெஸ்ட் பண்ண கேஸ் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இழுத்து எப்படி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஜானதன் மேஜர்ஸ் குற்றவாளின்னு சொல்லி டீம் பண்ணி இப்போதைக்கு அவரை 1 வருஷம் தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்க. இன்னையிலேருந்து ஜெயிலுக்கு போக மாட்டார். அவர் பிப்ரவரி மாதத்தில் தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட போதாக சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி இருக்க அந்த சமயத்தில் பிப்ரவரிக்கு அப்புறம் பாசிபிளி அவரை வந்து தூக்கி ஜெயிலில் போடலாம். அதுக்கு நடுவில் மேபி நம்ம ஜானதன் மேஜர்ஸ் இல்லை நான் தப்பு பண்ணலாம் சொல்லி திரும்ப ரீஅப்பீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த கேஸோட முடிவு நம்ம ஜானதன் மேஜர்ஸ் குற்றவாளியா டீம் பண்ணியிருக்கு. ஸோ அவருடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தினா அடிச்சு துன்புறுத்தி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி எந்த ஒரு குற்றமே பண்ணாத ஜானதன் மேஜர்ஸை கேள்விப்பட்டோடனே ஃபயர் பண்ண டிஸ்னி இந்த பக்கம் எப்படா இந்த கேஸுக்கான முடிவு வரும் சொல்லி காத்துட்டு இருந்தாங்க போல. இன்னைக்கு கேஸுக்கான முடிவு வந்த உடனே ஃபயர் பண்ணிட்டாங்க. ஐ மீன் லிட்டரலா வந்து அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா ஜானதன் மேஜர்ஸை எம்சியூக்குள்ள இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. நோ மோர் கேங். ஸோ இனிமே நீங்க கேங்கை எம்சியூக்குள்ள பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி ரீகாஸ்ட் நடக்கலாம். ஜானதன் மேஜர்ஸ் அந்த ரீகாஸ்டிங்குள்ளேயுமே இன்வால்வ் ஆகியிருக்காரு. இப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கேஸுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துருவோம். நான் வந்து ஒன்லி இந்த டெட்லைன் வெரைட்டி அண்ட் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்க அந்த ஆர்டிக்கல் வச்சு தான் சொல்றேன். இன்டெப்தா அவருடைய பர்சனல் லைஃப் அண்ட் கேஸுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. இந்த கேஸுக்கான முதல் அடித்தளம் மார்ச் மாசத்துல தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் இவரும் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜபாரி இவங்க 2 பேருமே ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டிக்கு இல்லைன்னா கிளப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் காருக்குள்ளேயே இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த ஜபாரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜானதன் மேஜர்ஸோட போனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதத்தில் இன்வால்வ் ஆகி ஜானதன் மேஜர்ஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாராம். அந்த இடத்துல ஜானதன் மேஜர்ஸ் ஜபாரியை அடிச்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது உண்மையான்னு தெரியல. பட் ரிலீஸ் ஆன அந்த ஃபுட்டேஜ்ல வச்சு பார்க்கும்போது 2 பேருமே காரை விட்டு இறங்கி கிளம்பியிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இதுக்கு டிரைவருமே பார்த்தீங்கன்னா சாட்சியுமே சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஜபாரி அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு சொல்லி ஜானதன் மேஜர்ஸே போலீஸுக்கு வந்து கால் பண்ணி சொல்ல அங்க வந்த போலீஸ் ஜபாரி உடம்புல இருக்க அந்த காயங்களை பார்த்து இந்த பயபுல தான் ஏதோ ஒன்று பண்ணி அந்த பக்கம் அந்த பொண்ணை அடிச்சு மயங்க வச்சுட்டான். அதனால கால் பண்ணது நீதாண்டா அதுக்கு காரணம் சொல்லி அவனே அரெஸ்ட் பண்ணிட்டு ஜானதன் மேஜர்ஸையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இங்கதான் முதல் சம்பவமே ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஜானதன் மேஜர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு சொல்லி போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஜபாரி வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஜபாரி டக்குனு இல்ல இவன் எப்போதுமே நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றான்னு சொல்லி அந்த கேஸை வலுப்படுத்துற விதமா அந்த ட்ரையலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ட்ரையல் இன் மீன்ஸ் கிட்டத்தட்ட 6 ஜூரி மெம்பர்ஸ் 2 கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லி அதை பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த ட்ரையல் கடந்த ஒரு 3 மாசமா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க பக்கம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, இந்த ட்ரையல் நடத்த விடாம மொத்தமா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜானதன் மேஜர்ஸ் சைட்ல இருக்க நிறைய அந்த பிரியா சௌத்ரி நினைக்கிறேன் அவங்களுடைய லாயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே கோர்ட்டு நிராகரிச்சு ட்ரையலை சட்டப்படி நடத்தி எல்லா எவிடன்ஸுமே கேதர் பண்ணி அதை பப்ளிக்கா ரிலீஸ் பண்றதுமே தாண்டி இப்போதைக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ஜானதன் மேஜர்ஸ் இஸ் கன்விக்டட். அதாவது இந்த பைபிளா தப்பு பண்ணியிருக்கான். மொத்தம் 4 வழக்குகள் இல்ல 4 விதமான அலிகேஷன் இவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அதுல 2 அலிகேஷன் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 2 அலிகேஷனுக்கு எவிடன்ஸே கிடையாது. ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ ப்ரூவ் பண்ணப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பா ஜபாரியா அடிச்சிருக்காரு. 3rd டிகிரி வரைக்கும் வயலேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் ஹராஸும் பண்ணியிருக்காரு. அதுக்கான அந்த கில்ட்டி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கில்ட்டி சார்ஜஸ் அதாவது ப்ரூவ் பண்ணப்படாத அந்த 2 சார்ஜஸ் வந்து இதை அவர் இன்டென்ஷனால தான் பண்ணாரு. வேணும்னு தான் ஆக்சுவலா ஜபாரியா அவர் அடிச்சாரு. வேணும்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் அடிச்சாருன்னு சொல்லி அந்த இன்டென்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் அந்த ஜபாரி சைட்ல இருந்து ப்ரூவ் பண்ணாத காரணத்தினால ஜானதன் மேஜர்ஸ் ஜபாரியா அடிச்சது உண்மைதான். பட் அவர் வேணும்னு அடிச்சாரா, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷனோட அடிச்சாராங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. பட் எனிவேஸ் போடப்பட்ட 4 அலிகேஷன்ஸ்ல 2 அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால அவரை தூக்கி போதைக்கு ஜெயிலுமே போட போறாங்க. ஐ மீன் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடிச்சது உண்மை, இன்டென்ஷன் இருக்காங்கிறது தான் கேள்விக்குறி. பட் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு அவரை கில்ட்டின்னு சொல்லி டீம் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால பிப்ரவரி மாதம் ஸ்டேட்மெண்ட் ஆஃபீஸில் விடப்பட்டு அவர் அப்பத்திலேருந்து ஜெயிலுக்கு போயிடுவார். நடுவில் இருக்க அந்த ஜனவரி மாதம் இல்லை நான் இன்டென்ஷனாக அடிக்கலான்னு சொல்லி திரும்ப அவர் சைடில் இருக்க அந்த நியாயங்கள் இல்லைனா ரீஅப்பீல் பண்ணி மேபி இந்த கேஸ் இன்னும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு கேஸ் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இவர் ஜெயிலுக்கு போவாரா இல்லையாங்கிறத நம்ம ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இந்த வருஷம் அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக தான் இருந்துச்சு. 3 முக்கியமான சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவருக்கு ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே லைக் சக்க போட்டுச்சு. ஃபேன்ஸ் பற்றிலாம் மிக பெருசாக பேசப்பட்டுச்சு. நல்ல ஆக்டர், நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பேருமே அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. பட் இப்போதைக்கு அவர் ஜெயிலுக்கு போறாரு சொல்லும்போது என்னடா வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. பட் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு கேங் வந்து கன்விக்டட். ஸோ இதே மாதிரி கேஸ் தான் நம்ம ஜானி டெப் மேலே போடப்பட்டுச்சு. பட் ஒரு அலிகேஷனை கூட அந்த பக்கம் ஆம்பர் ஹர்டால கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ ஜானி டெப் சைடில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிஆர் டீம் இருந்துச்சு. அண்ட் ஜானி டெப் நல்லவராக இருந்தார். ஸோ இந்த பக்கம் ஜானதன் மேஜர்ஸ் லைக் ஏதோ ஒரு குறுக்கு வித்த பண்ணியிருக்காரு போலங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அவரை கன்விக்டட் குற்றவாளின்னு சொன்ன அடுத்த செகண்ட் மார்வெல் ஜானதன் மேஜர்ஸை
தூக்கிட்டாங்க. இந்த ஜட்மெண்ட்டை கேட்டோன்னே கேஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஜானி டெப் கேஸ் பார்த்தீங்கன்னா மொத்த சப்போர்ட்டுமே ஜானி டெப்க்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபேன்ஸ்க்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. பட் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கலாம். இன்டென்ஷனோட அடிக்கலாம், அப்போ தெரியாதமா கைப்பற்றுக்கொள்ள அப்படிங்கிற வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபேண்டமும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேபி தெரியாதனமா கைப்பற்றிருக்கலாம். மேபி ஜப்பாரியை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கலாம். அதை மேபி இந்த பக்கம் ஜானத்தன் மேஜர்ஸ் தடுத்துருக்கலாம். சின்னதாக இந்த பக்கம் நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே தப்பு பார்த்த உடனே அந்த பக்கம் கோர்ட்டே ரேஸ் கார்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அதாவது லைக் ஒரு பிளாக் மேன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் மேனாக இருக்கிறது அந்த பக்கம் கோர்ட்டுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம பேசவே தேவையில்லை. எனக்கு அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுக்குள்ள போகணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்னால எம்சியூ எப்படி பாதிக்க போகுதுங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஜானத்தன் மேஜர்ஸ் கேங்கா ப்ளே பண்ண மாட்டார். ஸோ கேங்கா ஆக்சுவலாக ஜானத்தன் மேஜர்ஸ் கேஸ்ட் ஆகும் போதே ஸ்பெஷல் கிளாஸில் கேங்கா நான் மட்டும்தான் ப்ளே பண்ணணும், வேறு யாருமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தனி பாயிண்ட்டையுமே ஆட் பண்ணாராங்க. இது உண்மையான்னு தெரியல எனக்கு. பட் ஏதோ ஒரு இன்சைடர் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். இது உண்மையாக இல்லாமல் கூட போகலாம். பட் கேங்கா நான் மட்டும் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லி ஜானத்தன் மேஜர்ஸ் அவருடைய கான்ட்ராக்டாக தனி கிளாஸே போட்டுருந்தாரா. அதனால தான் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் கேங்குக்கான ஒரு வேரியண்ட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் குவாண்டமேனியாவில் வேற வித்தியாசமான கேங்கை காமிச்சிருந்தா கூட அவரை பேஸ் பண்ணியே ஆக்சுவலாக அடுத்து வரப்போகிற கேங் டைனஸ்டியை கொண்டு போயிடலாம். பட் இப்போதைக்கு கேங் டைனஸ்டிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேங்கா இவர் மட்டும் தான் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோதான், கேங் டைனஸ்டியே வராது. கேன் வி கெட் சம் டோஸ்ட் இப்போதைக்கு கொடுத்த ஒரு சின்ன அப்டேட் படி அந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டிங்கிற அந்த டைட்டிலேயே அவெஞ்சர்ஸ் 5ன்னு சொல்லி மாற்றிட்டாங்களாம். கேங் டைனஸ்டி படம் வராமல் மேபி அது சீக்ரெட் ஆஃப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிக்கப்படலாம். அதனால தான் ரெண்டு படத்துக்கும் ஒரே ரைட்டர் வந்து கேஸ் பண்ணியிருக்க மாதிரியும் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மைக்கேல் வால்டர் தான் ரெண்டு படத்தையுமே இப்போதைக்கு ரைட் பண்ண போறாரு. ஸோ அந்த ரைட்டருக்கு அனௌன்ஸ் பண்ண போதே நான் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி சீக்ரெட் ஆஃப் பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிரிக்க போகிறாங்களான்னு. அதுதான் இப்போ நடந்திருக்கு போல. அப்போ கேங் என்னடா ஆனாரு, கேங் அவ்வளோதானே எம்சிக்குள்ள முடிச்சுட்டான்னு நீங்கள் கேட்பீங்க. லோக்கி சீசன் 2 பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம கேங் ஃபைனலாக இந்த பக்கம் டிவியை கண்ட்ரோலில் இருக்காங்க, டிவியை வாட்சில் இருக்காங்க. ஸோ டிவியை அர்த்தத்தை வேற வேரியன்ட் ஆஃப் கேங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி மொத்தமாக தேடிட்டு இருக்காங்க. அதாவது டிவியை வாட்சில் கேங் இருக்கும்போது கேங் பண்ணுற எல்லா தப்புகளையுமே டிவியவே சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முடிக்கவே பட்டிருக்கு. மோபியஸுமே இந்த குவாண்டமேனியா கேங்கை வந்து அவெஞ்சர்ஸ் முடிச்சிட்டாங்கிற ஒரு ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கேங் பற்றின ஏதாவது ஒரு பேச்சு ஈடுபட்டுச்சுன்னா அந்த இடத்துல டிவியவே அந்த மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அப்போ கேங்கை டிவியவே பார்த்துக்கிட்டாங்க, லோக்கியே கேங்கை டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச கதை இதுக்கப்புறம் சொல்லப்படணும். ஸோ கேங்கை வேற ஒருத்தங்களை திரும்ப இறக்கி அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டா மாத்தாம ரொம்ப சாதாரண வில்லப்பா இவரு லோக்கி டிவியவே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, அவெஞ்சர்ஸ் லெவலுக்குலாம் போகவே தேவையில்லைங்கிற மாதிரி அழகாவே கதையை முடிக்கலாம். அப்படிதான் லோக்கி சீசன் 2 முடிச்சிருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னமோ அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மார்வல் மேபி லைக் ரீகாஸ்டிங்குமே பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ ரீகாஸ்டிங்கில் யார் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லி உங்கள் தாச்சை கீழே காம் பண்ணுங்க. அடுத்த அவெஞ்சர்ஸ் எனக்கு என்னமோ சீக்ரெட் வாஸோட கண்டினியூஷனாக தான் இருக்கும்னு தோணுது. சீக்ரெட் வாஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிச்சு பார்ட் 1ல நம்ம டாக்டர் டூமை ஒரு மிகப்பெரிய வில்லனை இறக்கி அங்கிருந்து அவருடைய கதையை வந்து பில்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எனக்கு என்னமோ ஃபியூச்சர் வந்து டாக்டர் டூமை பேஸ் பண்ணி தான் நகரும் தோணுது. அதனால தான் மைக்கேல் வால்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்துக்குமே வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போங்க. ஸோ இதை பற்றின நிறைய தேரிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜானத்தன் மேஜர்ஸ் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜானத்தன் மேஜர்ஸை ரீகாஸ்ட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தேரிஸ் இருக்கா? எல்லாத்தையுமே கீழே காம் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசைப்பட வீடியோ மீட் பண்ணி வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.